வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பல நாள் உழைச்சி பல நாள் வெற்றி கண்டு பல சாதனைகளை படைச்சிக்கிட்டு உங்க கூட நான் தொடர்புல இருக்கேன் போது ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கனவு ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு கனவு வெவ்வேறு விதத்துல நிறைவேறி இருக்கும். சில கனவுகள் வந்து பழிக்காம போயிருக்கும், சில கனவுகள் வந்து பழிச்சிருக்கும். ஒரு சில பேர் தான் அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்னோட கனவு வந்து வேற விதத்துல. வணக்கம். எந்த ஒரு புழுதிவாகமா அம்மா சொல்லியிருந்தாங்க, பையன் வரான் சின்ன பையன் வரான் அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, ஆனால் பெரிய ஒரு விஷயம். ஜாதகம் ஜோசியத்தையே நம்ப மாட்டாரு, இருந்தாலும் அம்மா சொல்ல தட்டாம வர்றாரு. இல்ல இல்ல, அதே வாழ்க்கையில வளர்ச்சா முன்னுக்கு வர முடியும். பணம் காசு இருந்தாங்க நம்ம வாழவே முடியும். இன்னைக்கு இருக்கிற சமூகம் பணத்தின் அடிப்படையில தான் இருக்கு. அப்ப நம்ம தேவைகள் எல்லாம் இந்த சமூகத்துல வாழ முடியாது. எனக்கு உலகத்துல யாரு கடவுளும் இல்லை, எங்க அம்மா கடவுள் அப்படிங்கிற யாரையுமே பகைச்சு பேச மாட்டாரு. நீங்க சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிடுவாரு. தவிர 10 லிட்டர் ஐடியா கேட்பாரு. நான் ஓன் டிசிஷன் தான் எடுப்பாரு. அது வெளியே தெரியாது. அந்த டிசிஷன்ல என்ன பண்ணுன்னா கேட்பாங்க. இப்ப நீங்களாம் வந்து செவ்வாய் சூரியன் ஆதிபத்தியம், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே இப்ப இதை உடனே பண்ணணும். நீங்க எங்கேயாவது ஒரு ஊருக்கு கிளம்பிட்டீங்க, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு போகும்? உடனே கிளம்பிடுவீங்க, கேட்க மாட்டீங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்க முடியாது. உங்களுக்கு வெளியே கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, சரி நாளைக்கு போலாம், அதாவது உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கு நேரில் சண்டை போட முடியாதுன்னு தெரியும். அப்படியே ஒரு டிஃபன் பண்ண வச்சு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். உண்டா இல்லையா? உண்டு உண்டு. அதாவது ஒவ்வொரு மனிதன்கிட்டயும் ஒரு டேலண்ட் இருக்கும். நீங்க என்ன சுத்தி உட்காரும் போதே உங்க ஜாதகத்துல ஒரு கட்டம் போட்டு வச்சு என்ன அலைகள், இந்த வாக்கு சொல்றவங்களே வந்து புதுசா ஒன்னும் கத்துக்கிட்டு வந்து சொல்ல மாட்டேன். தனக்கு உள்ளூர ஊறுற அந்த எண்ண அலைகளை தான். இப்ப நம்ம இறைவன் கிட்ட வேண்டுறதுமே நம்மளுடைய எண்ண அலைகள் தான். இறைவனா எனக்கு, அதாவது நம்மளுடைய தேவைகளை தான் கேட்போம். நம்ம தேவைகளை பூர்த்தி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, பெத்த தாய் தகப்பாங்க. நம்ம பிறந்த குழந்தையில இருந்து நமக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் பூர்வ புண்ணியம்ங்கிறது வேலை செய்யும். அதாவது ஜாதகத்திலேயா இருக்கட்டும், அந்த பூர்வ புண்ணியம்ங்கிறது தாத்தா. அப்ப நம்ம தாத்தா, நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்போட இருக்குது, இல்ல ஏழ்மையில இருக்கு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு இருக்கும். அப்போ அப்போ அவங்கள சார்ந்த விஷயங்களை நம்ம கேட்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் இல்லை. நான் பொதுவா உங்களை பார்த்த உடனே எனக்கு நம்பர் சொல்லாம வாக்கெடுக்கிறதுக்கோ, உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, உங்களுக்கு லைஃப்ல இந்த ப்ராப்ளம் இருக்கும், உங்களுக்கு லைஃப்ல இது நடக்கும். இப்ப நம்ம ஜெனட்டிக்கல் ஜீன் தான். இப்போ சிவன் நம்ம முன்னோர்னு சொல்றாங்க, வாழ்ந்ததா வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க. முருகன் நம்ம முன்னோர், வாழ்ந்ததா வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய கடவுள்கள், சித்தர்கள் நம்ம முன்னோர்களா வாழ்ந்ததா வரலாறு. இவங்க யாருக்குமே நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்க மாட்டோம். ஆனா நம்ம தாத்தா பாட்டி கொடுப்போம். ஆனா அதுவும் இப்போ 30 வருஷமா தான். இதுக்கு முன்னாடி கிடையாது. அதுவும் தென் மாவட்டங்கள்ல கிடையாது. பொதுவா நம்ம இந்த 16 குடும்பத்துல இப்போ நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா, நமக்கு தாத்தா பாட்டின்னா நம்ம அம்மாவுக்கு தாத்தா பாட்டி 4, அப்பாவுக்கு 4, மாமனாருக்கு 4, மாமியாருக்கு 4, இப்படி 16 பேருனுடைய குடும்பத்துல 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 ராசி வந்துடும். இதுல ஒரு 10 குழந்தை ஒரு குடும்பத்துல பிறக்குதுன்னா, இதுல இவனுக்கு ஒருத்தனுக்கு அயன் சத்து கம்மின்னா, அந்த அயன் கம்மியா இருந்ததுன்னா என்ன பாதிப்பு ஒருத்தனுக்குன்னா அதே பாதிப்பு எல்லாருக்கும் வராது. அப்போ இந்த 27 நட்சத்திரத்துல யார் பிறந்திருந்தாங்க, எத்தனை பேர் பிறந்திருந்தாங்க, எந்தனுடைய அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கு தெரியாது. இத ஜாதக ரீதியா இதுல தசா, இப்போ குரு தசையில இந்தந்த புத்தி காலங்கள், சூரிய தசையில இந்தந்த புத்திய காலங்கள். இப்போ சூரியன்னா தாத்தா, இப்போ தாத்தாவினுடைய அந்த புத்திங்கும் போது அவங்க உறவு வழி காரகத்துவம். அதே மாதிரி சூரியன் அப்படின்னா தாத்தா. அதே மாதிரி குரு அப்படின்னா அப்பா, அப்பா கூட பிறந்தா அவங்க உறவு காரகத்துவங்கள். அப்போ அந்தந்த தசா புத்தி காலங்கள்ல அந்தந்த உறவு காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட நம்ம உடம்புல அந்த அணுக்கள் இருக்கும். இங்க எல்லாத்துக்குமே புதன் கட்டிடுச்சுன்னா ஒரே அடி தாய்மாமன். அப்படின்னா உனக்கு என்ன தசை நடக்குதோ, இப்ப உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய அதிபதி, இப்ப வந்து நம்ம ஜாதகத்துல இன்னைக்கு நம்ம எதை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கிறோம்னா, நமக்கு அதீதம் ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு நல்லது செய்யணும், கெட்டது செய்யணும், ஒருத்தன் கெடுதல் செய்வான், ஒருத்தன் நல்லது. அந்த கிரகத்தினுடைய எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் அதிகமா இருக்கோ அந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். இப்ப
இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது, இதுல அது பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவான எண்ணங்கள் நடக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ். ஏன்னா நம்ம தலைமுடியில வந்து நம்ம உடம்புல எப்போ தூக்கம் வருது, எப்போ வியாதி வருது, எப்போ நல்ல நடக்குதுன்னு தெரியாது. இதனால எல்லாமே ஒரு கட்டத்துக்குள்ள அடக்கியது நம் தமிழர். கிரகங்கள் ஃபர்ஸ்ட் உருவாச்சு, ரெண்டாவது இயற்கை பஞ்சபூதம் உருவாச்சு, அதன் மூலமா இயற்கை. அது ஒரு சில உயிரினத்துல இருந்து மனிதன்கிற முழு படைப்பு முடிஞ்சது. இப்போ மனிதனை வந்து முழு, அதாவது நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு பானை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, மண்ணை குலைக்கிறோம், மண்ணை கழிச்சு பேசிக்கிறோம், மறுபடியும் அதுக்கு பொம்மை கொடுக்கணுமா, பானை செய்யணும், ஒரு முழு உருவம் கொடுத்துறோம் இல்லையா? இந்த மாதிரி இயற்கையின் மொத்த படைப்பு மனிதன். இறைவனுடைய முழு படைப்பு மனிதனும் போது அறிவுங்கிற 6 அறிவை முழுமைப்படுத்திட்டா. அதான் முருகன் குருவுக்கெல்லாம் கூட நம்ம முன்னாடி. அப்போ நம்ம அறிவால தீர்க்க முடியாது எதுவுமே கிடையாது. அதனாலதான் முருகன் உலகத்துல உள்ள அத்தனை பேத்துக்கும் மகிழ்ச்சியான கடவுள் அப்படின்னு அறிவு. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணமே இந்த அறிவு. அதே வீழ்ச்சி காரணமோ அதே அறிவை தவறான வழியில் பயன். இன்னைக்கு உலகத்துல நடக்க போற பேரிடர்களை பத்தி நிறைய பேர் சொல்ல போறாங்க. இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, இது நடக்கும், அது எதுவுமிடி சொல்யூஷன் தீர்வு வேணும் இல்லையா? இப்போ நம்ம பிறந்த இடத்துல நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்பு நிறைய இருக்கும். அப்ப நமக்கு ஜாதகத்துல இருக்கிறது சூரியனா தாத்தா, புதன்னா மாமா, அந்தந்த தசாபுத்தி காலங்கள்ல குருனா அப்பா. குருங்கிறது ஜாதகத்துல 9ஆம் இடம் தந்தை, செவ்வாயின்னு சித்தப்பா, இளைய சகோதரன், நிலம் சம்பந்தப்பட்டது, நம்ம உடம்புல ரத்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு லைஃப்ல நடக்கணும். எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். மாயவரம் மண்வாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரோட சேனல் தெரியுமா? அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான். அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு, ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. பாடலா இருக்குது, இன்டர்வியூவா இருக்குது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்க பண்ணிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க. சூப்பரா இருக்கு அந்த சேனல். ஓகே, வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு? ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு. கத்தி கள்ளாடி தாளம் தடுமாறி தரணியில் விழுந்த வண்டி, கன்னி உன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு கனவினில் வந்த வண்டி, பாவி பாதியில் விட்டாயடி.